கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகள் இணைந்து நடத்தும் ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளின் போது ஏற்படக்கூடிய சவால்களை எதிர்கொள்ள கனடா தீவிரமாக தயாராகி வருகிறது. இந்த ஆண்டு ஜூன், ஜூலை மாதங்களில் இப்போட்டிகள் இடம்பெறவுள்ளன. டொரண்டோவின் சென்ட் மைக்கேல் ஹாஸ்பிட்டல் உள்ளிட்ட பல மருத்துவமனைகள் பாரிய விபத்துக்கள் அல்லது நெருக்கடி நிலைகளை சமாளிப்பதற்கான கோட் ஒரேஞ்ச் ஒத்திகைகளை நடத்தி வருகின்றன. போட்டிகளின் போது காயமடையும் வீரர்கள் மற்றும் ரசிகர்களுக்கு சிகிச்சை அளிக்க 40 முதல் 50 வரையான பாராமெடிக்கல் பணியாளர்களை ஃபீஃபா கோரியுள்ளது. இதற்காக அண்டை நகரங்களின் உதவியை பெறுவது குறித்து டொரண்டோ நகரசபை ஆலோசித்து வருகிறது. உலகக்கிண்ண பாதுகாப்புக்காக மத்திய அரசு $145 மில்லியன் வரை நிதி உதவி அளித்துள்ளது. இதில் ஒன்டாரியோ மாகாண போலீசார் மற்றும் அருகிலுள்ள ஏனைய பிராந்திய போலீஸ் அதிகாரிகளும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். டொரண்டோவுக்கு மட்டும் நாளொன்றுக்கு சுமார் 2,30,000 பார்வையாளர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் நகரின் வளங்கள் மற்றும் போக்குவரத்து சேவைகளில் ஏற்படக்கூடிய அழுத்தங்களை குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. உலகெங்கிலும் இருந்து வருகை தரும் மில்லியன் கணக்கான ரசிகர்களை வரவேற்க கனடா தயாராக உள்ளது என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் கரி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். கனடாவின் டொரண்டோ மற்றும் வான்கூவர் ஆகிய நகரங்களில் மொத்தம் 13 போட்டிகள் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.